ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படத்தோட அந்த ஒரு ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம ஏகேவோட இன்டர்வியூஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் வரோம். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 வருஷத்துக்கான படங்களை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். 6 டேரக்டர் 6 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எனக்கு ரெடியாக இருக்கு. என்னுடைய மனசை புரிஞ்சு என்னோட விஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு ட்ராக்ல வந்து பயணம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நான் என்னோட கார் ரேசிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து முழு கவனத்தையும் செலுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட அடுத்த ரேஸ் அப்படின்றது சான் மெரினோ இட்டாலியில் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அயர்டான் மரீனோ அப்படின்ற உலக ஃபார்முலா சாம்பியனில் 3 டைம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் அடித்தவர். இவரு பார்த்தீங்கன்னா இதே இட்டாலி சான் மரீனோ சர்க்கியூட்டில் 1994 நடந்த இட்டாலி ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் உயிரிழந்துட்டார். விபத்து ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 34 வயசு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 டைம் உலக சாம்பியன்ஷிப் அடித்த ஒரு தலை சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தும் விதமாக அவரோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வச்சிருக்காங்க சான் மரீனோவில். அங்கே நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் இப்போ கலந்துக்க போகிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்க்கறதுக்காக ஏகே போயிருக்காரு. அங்கே போய் அந்த சிலையோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஏகே பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான மரியாதை செலுத்தியிருக்காரு. இதுலேயே தெரியுது நம்ம ஏகேவோட ரேசிங் பேஷனில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளட் அண்ட் சோலாக அந்த ரேசிங் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அயர்டான் சேனா அந்த தலை சிறந்த வீரரோட சிலையோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்ததுல பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த அளவுக்கு ஏகே பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சான் மரீனோ இட்டாலியில் நடக்க போகிற இந்த ரேஸில் நம்ம ஏகேவோட பொசிஷன் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏகேவோட ஷேர் ஆகிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.